ஆண்டு காலமாக தன்னுடைய மகனின் மேல் படிப்பிற்காக ஜாதி சான்றிதழ் வேண்டுமென கோரி மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட தாய் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அடுத்த பேரம்பாக்கம் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். சுமதி இவர் இந்து காட்டு நாயக்கர் சமூகத்தை சார்ந்தவர். இவருடைய கணவர் இறந்து 17 ஆண்டு ஆன நிலையில் கூலி வேலை செய்து தன்னுடைய மகனை படிக்க வைத்து வருவதாகவும், இந்நிலையில் தன்னுடைய மகனின் மேல் படிப்பிற்காக 2018ஆம் ஆண்டு முதல் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி இது சம்பந்தமான அதிகாரிகளிடம் 7 ஆண்டுகளாக பலமுறை மனுக்கள் அளித்தும் இதுவரையிலும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மாணவரின் தாய் மனவேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே இது குறித்து புதிதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக பதவி பொறுப்பேற்றுள்ள பிரதாப் அவரிடம் என் மகனுடைய மேல் படிப்பிற்காக ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என கோரி கோரிக்கை மனு அளித்துள்ளனர். பேர் சுமதி சார். எனக்கு 2 மகன்கள் இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டார். எங்கள் வீட்டுக்கார் இறந்து 17 வருஷம் ஆகுது சார். நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பசங்களை வளர்த்து விட்டுருக்கேன் சார். அவனுங்களுக்கு ஜாதி சான்றிதழ் இல்லாதனால காலேஜ் சேர்க்க முடியல சார். வேலை வாய்ப்பு எதுவும் கிடைக்காது சார். அதனால் மனு கொடுத்துருக்கேன் சார் கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட. என் மனு ஏற்றுக்கணும், எனக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் சார். இவ்வளோ நாளாக நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தீங்களா? என்ன சொன்னாங்க ஆஃபீஸர்ஸ்? என்ன உங்களுக்கு ஜாதி சான்றிதழ், என்ன ஜாதின்னு வேணும்? இந்து காட்டு நாய்க்கன் சார். 2018 நான் மனு கொடுத்தேன் சார். அப்பத்திலிருந்து போயின்னு வந்துருந்தாரு சார். ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார். அவங்க வீட்டாண்டில் விசாரணைலாம் பண்ணாங்க சார். நீங்கள் இந்து காட்டு நாய்க்கனா நீங்கள் எங்கே இருந்தீங்களோ பூர்வீகமா அங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆனால் நாங்கள் இங்கே 15 வருஷம் ஆயிடுச்சு சார் பேரம்பாக்கத்தில். ஆனால் எங்களுக்கு தரவே மாட்டாங்க சார் ஜாதி சான்றிதழ். விவோ என்ன சொல்றாரு? அதுக்கு இது மாதிரி கொண்டு வராத மண்ணுன்றாரா? என்ன சொல்றாரு? அவர் எதுவுமே சொல்லல சார். அவர் எல்லாமே வாங்கி எழுதி பார்த்துட்டு வீட்டுக்குலாம் விசாரணை பண்ணிட்டு போயிட்டார் சார். அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல சார். மேல்முறையீடு பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துட்டாரு. என் பசங்களுடைய காலேஜ் சேர்க்க முடியல சார். என் பசங்க படிப்புக்கோசம் ஜாதி சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சார். கேட்டிருக்கேன் சார். நான் ரெடி பண்ணுறேம்மா, உங்களுக்கோசம் நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க பேருமா? என் பேர் சுமதி சார்.